இருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாசல்களை படிப்படியாய் மாற்றுகிற கர்த்தர். நீங்க சுவிசேஷத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது என்னன்னா, இது ஒரு அனுபவம். ஒரு சில காரியத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் வளரும் போது என்ன அப்படின்னா, அது தட்டுனாதான் திறக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், அந்த அளவுக்கு அந்த காரியத்தை உடைக்கணும். ஏன்னா அது நிறைய சாபங்கள் இருக்கும், முன்னோர்களுடைய காரியங்கள் இருக்கும், நம்முடைய பாவம் இருக்கும், சத்துருடைய கட்டுகள் இருக்கும். பாருங்க, நம்முடைய இந்த சில இடங்களுக்கும் சில ரொம்ப கிராமமாய் இன்னும் ரொம்ப விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எந்த இடத்துல ஜெபம் அதிகமாகுதோ, எந்த இடத்துல சபைகள் பெருகுதோ, எந்த இடத்துல விசுவாச மக்கள் அதிகமாகுதோ, அங்கெல்லாம் முதல்ல என்ன வரும்னா ரொம்ப வெளிச்சம் வரும், நிறைய உயர்வுகள் எல்லாம் வரும். சுவிசேஷம் நம்முடைய தேசத்திற்கு வரும்போது ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் வந்த உடனே தான் வெளிச்சமே வந்துச்சு, அதற்கு பிறகுதான் கரண்டே வந்துருச்சு. அப்போ இந்த அனுபவத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்ல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இது முதல் அனுபவம். நிறைய பேர் இந்த அனுபவத்திலிருந்து இன்னும் மாறல. இந்த அனுபவத்தில் நீங்க வரணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாதிரி நினைச்சுக்குங்களேன். அவங்க அந்த பாண்டேஜை உடைச்சு அதை என்ன பண்ணணும்னா திறக்கணும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் உன்னுடைய கையிலே திறவுகோலை தருகிறேன். ரெண்டாவது ஆசீர்வாதம், ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் தட்டுனாதான் திறக்கும். அப்ப தட்டுனா திறக்கும் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவர் எப்ப திறக்கிறாரோ அப்பதான் நம்ம உள்ள போக முடியும். இது ஒரு அனுபவம். ரெண்டாவது அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, திறவுகோலை உன்னுடைய கையிலே நான் தந்திருக்கிறேன். அப்படின்னா நம்ம போய் நின்று என்ன பண்ணணுமாமா, அதை திறந்து அதை எடுத்துக்கலாம். மூன்றாவது ஒரு அனுபவம் வேதம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். அப்படின்னா நீ தட்டவும் வேண்டாம், நீ திறக்கவும் வேண்டாம், ஆல்ரெடி நான் திறந்துட்டேன். நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துட்டு போகலாம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 100 நாட்களோட இந்த ஜெபம் முடிஞ்சிடக்கூடாது. இந்த 100 நாளையில நீங்க என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நம்ம நிறைய பேர் தட்டி இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை